ஹரே கிருஷ்ணா. நாம் ஏற்கனவே பார்த்தது பார்த்திங்கன்னா பெரிகார்டியம் சக்தி ஓட்ட பாதையில் இருந்து அதில் பஞ்சபூத புள்ளிகள், அந்த பஞ்சபூத புள்ளிகளில் நீரில் கொடுத்தா என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம நீரில் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே சொன்னோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பெரிகார்டியத்தில் உபரி புள்ளிகள் இருக்கு இல்லையா, பெரிகார்டியத்தில் இருக்கக்கூடிய உபரி புள்ளிகள் 2 தான். மொத்தம் 9 புள்ளிகள் இருந்தாலும் இதில் 2 புள்ளிகள் தான் உபரி புள்ளியாக கொடுத்துருக்காங்க. மீதி புள்ளி நம்மளுக்கு தேவையில்லை. இந்த 2 புள்ளி ரொம்ப ஈஸியான இடத்துல தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமான இடம் இல்லை. நான் உங்களுக்கு இன்றைக்கி அதை காமிக்கிறேன். அதில் நீட்டில் கொடுத்தா என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுங்க. பாருங்கள், பெரிகார்டியம் ஃபஸ்ட்டு நம்ம பஞ்சபூத புள்ளியை நம்ம வரிசையாக பார்க்கலாம். வரிசையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த உபரி புள்ளிகளை நம்ம ஃபஸ்ட்டு சொல்லலாம். பெரிகார்டியம் P9, P8, P7, P5, P3. இது பஞ்சபூத புள்ளி. வுட், ஃபயர், ஏர், மெட்டல், வாட்டர். இந்த P5 இருக்கு இல்லையா, P5 கீழே ஒரு சுண் வந்தீங்கன்னா சாரி P6. P5 ஒரு சுண்ணு கீழே வந்தால் P6, P5 2 சுண்ணு மேலே வந்தால் P4. ரொம்ப ஈஸியான இந்த புள்ளி, ரெண்டுமே ஈஸியாக இருக்குது. பாருங்கள், P7 3 சுண்ணு மேலே வந்தால் P6, P5. P5 ஒரு சுண்ணு கீழே வந்தால் P6. அதில் 2 சுண்ணு மேலே வந்துச்சுன்னா P4. இந்த P7 2 சுண்ணு மேலே வந்துச்சுன்னா P6. எல்லாமே எளிமையாக இருக்குது. கொஞ்சம் வரிசையாக இருக்கிறதுனால குழப்பமாக இருக்கலாம். இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இந்த மணிக்கட்டு ரேகையிலேருந்து 2 சுண்ணு மேலே வந்தால் P6 அப்படி வச்சுங்க. P7 2 சுண்ணு மேலே வந்தால் P6, ஒரு சுண்ணு மேலே வந்தால் P5, அதுக்கு மேலே 2 சுண்ணு மேலே வந்தால் P4 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ இந்த மணிக்கட்டு ரேகையிலிருந்து, இந்த மணிக்கட்டு ரேகை P7 2 சுண்ணு மேலே இது P6. இந்த P6 உங்களுக்கு நீடில் நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இது 1 சுண். நீடில் உங்களுக்கு அடையாளம் தெரியுதுன்னு தெரியல, இந்த வீடியோவில் ஒழுங்காக தெரியாது. பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கலாம். இல்லைன்னா இன்செக்ட் இருக்குது, அதை வேணால் போட்டுக்கலாம். இல்லை நம்ம இதே போடலாம். பாருங்கள், இந்த மணிக்கட்டு ரேகையிலேருந்து 2 சுண்ணு மேலே இந்த 2 நரம்பு ஓடிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே 2 நரம்பு ஓடிட்டு இருக்கோம். இந்த 2 நரம்பு வந்துட்டு இருக்கோம். இந்த 2 நரம்புக்கும் நடுவில் அந்த பாயிண்ட் இருக்கு. இந்த P6 நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா மன அமைதி, தூக்கமின்மை, தலை சுற்றல், வாந்தி, வயிற்றில் எரிச்சல், கைவலி, விக்கல், பித்தப்பை கல், ஞாபக மறதி, நோய் எதிர்ப்பு சக்தி, குடிபோதையில் இருந்து விடுபட, வலிப்பு, உயர் ரத்த அழுத்தம், இதெல்லாம் இந்த P6 நீங்கள் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குணமாகும். இந்த P6 லியோ கனெக்டிங் பாயிண்ட். இந்த P6 எதுக்கு லியோ கனெக்டிங் பாயிண்ட்னா ட்ரிபிள் வார்னர், அதாவது அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் மூ வெப்பமண்டலம், அதுக்கு இதுதான் லியோ கனெக்டிங் பாயிண்ட். அதையும் இதையும் 2 சேர்க்கக்கூடிய புள்ளி இந்த P6 புள்ளி. அதுக்கு அடுத்தது ஒரு சுண்ணு மேலே வந்தால் P5, அதுக்கு மேலே 2 சுண்ணு மேலே வந்தால் P4. P4 நீங்கள் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா தீரக்கூடிய நோய்கள். பாருங்க, நீடில் கொடுத்துக்கலாம். P4 நீங்கள் நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா நெஞ்சு வலி, இரத்த வாந்தி, மனநல பாதிப்பு, கவலை, நரம்பு பாதிப்பு, மூக்கிலிருந்து ரத்தம் வடிதல், உடல் சோர்வு, சுகர், வாழ்நாளை அதிகரிக்கும் புள்ளி, அதிக உதிரப்போக்கு. இந்த P4 நீடில் கொடுத்தீங்க அப்படின்னா வாழ்நாளையே அதிகப்படுத்தும். இந்த மாதிரி இந்த இடத்துல நீடில் கொடுத்தீங்க, P4 நீடில் கொடுத்தீங்கன்னா இந்த நோய்கள்லாம் குணமாகும். இது 2 புள்ளி தான் இதில் உபரி புள்ளி.
இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு புள்ளி நான் சொல்கிறேன். இதில் P1 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் P3 P2 அப்படியே வந்தீங்கன்னா மார்பு காம்பு, மார்பில் இந்த மார்பு காம்பு இருக்கு இல்லையா, மார்பு காம்பில் பக்கவாட்டில் கீழே ஒரு சுண்டு கீழே வந்தீங்கன்னா P1 இருக்கு. இந்த புள்ளி வந்து ரொம்ப முக்கியமான புள்ளி. இது வந்து அவசர கால புள்ளின்னு சொல்லலாம். எமர்ஜென்சியாக தேவைப்படுறவங்களுக்கு, நெஞ்சு வலி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இந்த புள்ளி வந்து ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். இந்த P1 இன்னைக்கு வந்து நம்ம பார்க்குறது பெரிகார்டியம், உபரி புள்ளி, பஞ்சபூத புள்ளி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது வந்து இதில் வந்து ரொம்ப முக்கியமான புள்ளிகள், அதாவது இந்த 9 புள்ளியில் ரொம்ப முக்கியமான புள்ளி. அந்த முக்கியமான புள்ளியில் நம்ம நீட்டில் கொடுத்தா என்னென்ன நோய் குணமாகும் அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம ட்ரிபிள் வார்மர் நம்ம போகலாம். ஹரே கிருஷ்ணா. நீங்கள் வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் இந்த அக்குபஞ்சரை நீங்கள் கற்றுக்கங்க. இது ரொம்ப உங்களுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் அவசரத்துக்கு நீங்கள் வந்து எல்லா டைம்லையும் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போக முடியாது. ஏதோ ரொம்ப சீரியஸ் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகலாம். சின்ன சின்ன விஷயத்துக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம். அதனால் தயவு செஞ்சு இந்த அக்குபஞ்சர் கற்று வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவசரமான சமயத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக குணமாகும். நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதை அக்குபஞ்சர் கற்றுக்கணும். ஹரே கிருஷ்ணா.